அழிவதும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காகவும் எப்படி வாழக்கூடாது என்பதற்காகவும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது இந்த கதையோடைய அம்சம் என்னதான் சொன்ன ஒரு மாநிலங்களாய் பிறந்தார் ஒரு பெண்ணாய் பிறந்தார் ஒரு ஆணா பிறந்தார் எப்படி வேணும்னாலும் வாழ்றது வாழ்க்கை ஆகுமா சாமி அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் வரும் இப்படி வாழக்கூடாது இவங்களாட்டும் வாழக்கூடாது வாழ்ந்தாலும் இப்படி வாழணும் ஒரு உதாரணம் சொல்றோம்ல அது வரும் இந்த கதையில அதனால பெண்ணாய் பிறந்தால் எப்படி வாழ வேண்டும் பெண்ணாய் பிறந்தால் எப்படி அந்த பெண்ணால அந்த குடும்பம் வளர்ச்சி அடையறதும் உண்டு நிச்சயமா பொண்ணு வந்த நேரம் கெட்டு போறதும் உண்டு குடும்பம் அழியிறது அது எதனால என்பதை தெளிவா பெண்களுக்கு பிடித்து ஒரு குடும்பத்திலே இப்படி அதை நடந்தா கூட அதை திருத்திக்குவாங்க நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போக கூடாது இடியுடைய அதனால இந்த நாடகத்திலே பெரிய மனுஷன் யாருங்கோ மகாராஜா எங்கள் நல்லூர் மாதப்பன் கேட புண்டாதாரு மகாராஜா யாருங்க உங்களோட பேர் என்ன? காலையிலே உதிக்கின்ற சூரியன் எப்படி? சூரியன் எப்படி? ஆமா நல்லா பளிச்சு நல்லா வரும். டக டக என்று பிரகாசிப்பது போல. ஆமாங்க ஆமாங்க. மாலையில மறைகிற போது ஆமாங்க மறைஞ்சிரும். எப்படி பிரகாசமா இருக்கு? ஆமா பிரகாசமா இருக்கு. அதே போல காலை கதிரொளி மாலை சூரியனை போல் சித்திரத்து பதிவினால் கல்வெட்டினால் செதுக்கப்பட்ட சித்திர பதிவு எப்படியோ அதே போல் சீரனை அலங்கரிக்கப்பட்ட என் பெயர் குணத்திலே சிறந்த குணசீலப்பா
இருக்கும் ஆ தம்பி அப்படி கவனிக்க பத்தியா ஆ அதான் தாய்மார்களுக்கும் ஏடா கோமாளி டேய் நீங்க என்ன நாடகம் என்ன நாடகம் இன்னைக்கா ஆ நான் நடக்கும் ஆமா போய் டேய் 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 இவனை வெச்சிட்டு நாம எப்படி ஏடா அவன்கிட்ட பேசாதீங்க போகாதா விடி விடிய நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறான் இவனுக்கு நாடகத்துக்கு பேரு தெரியல என் பேரு சொன்னேன் உடனே தெரிந்து கொண்டார்கள் நம்முடைய தாய் மத்தவங்க பேர் சொல்றதும் காதல் நுழையில நீதான் இங்க பிடி தூங்கிட்டு இருக்கிற அப்புறம் எப்படி இருக்குமா நுழையும் சரி என் பெயர் குணசீல பாலனா இருந்தாலும் சாமி உங்களை பெற்றாங்களே உங்க அம்மா என் அம்மா உங்க தாய் என் அப்பா உங்க அப்பா யார் தெரியுமா யாரு சாமி அவங்க அம்மா தம்பி என்று நம்பி உன்னை வளர்த்தார் ஒரு ராஜாதி ராஜனுக்கு உடலை புடித்தி என் அப்பா அம்மா யார் தெரியுமா அவங்க ஏன் பேர் பட்டவங்க
எல்லாம் நிறுத்துங்க, எல்லாம் நிறுத்துங்க. என் பெயர் குணத்திலே சிறந்த குணசீலப்பாளர். பெயர் குணசீலப்பாளன். அப்படி இருந்தாலும் இந்த குணசீலனை பெற்றவங்களே உங்க அம்மா. யாரு சாமி அவங்க? அம்மா என்றழைக்காதே, உயிரில்லையே, அம்மாவை வணங்காதே, உறவில்லையே. ஏய், அம்மா. ஏங்க, அப்படிப்பட்ட தாய் தந்தைகளை புகழ்ந்து சொல்றீங்களே, அப்பேற்பட்ட உங்களை பெற்ற அந்த தாய் தந்தைகள் யாரு சுவாமி? என் தாயின் பெயர் சிவகாமி அம்மையார். சிவகாமி அம்மையாரா? ஏங்க, தாயுடைய பெயர் சிவகாமி அம்மையார்னு சொல்றீங்க. உங்க தாயை மணமுடித்தாரே உங்க அப்பா, என் தந்தையா? அவர் எப்பேற்பட்டவர்? சிவராஜ மன்னர். தந்தையோ சிவராஜ மன்னர். ஏங்க, சிவராஜ மன்னருக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் நீங்க ஒரு பையன் தான் பிறந்தீங்களா? சேர்ந்து பிறந்து சேனைப்பால் உண்டு, சென்னைப்பால் உண்டு, சேனைப்பால் கூடி பிறந்த கூடி பிறந்து ஏன் உடன்பிறப்புகள் யார்? யார்? மகாராஜா என்ன இப்படியே அடிச்சானா மத்தார சீக்கிரமா போயிடுவாங்க. எங்க எல்லாம் மூச்சு விட்டுட்டு அடிக்கிறா. அப்படி பரவாயில்ல. மத்தாலக்காரன் எப்படி கொள்ளைக்காரன் எப்படி? ஐயோ கொள்ளக்காரு ஒரு சுத்தி அடிச்சுட்டா. அப்படி சோத்துக்கு இல்லையா? சோத்துல ஒரு வேலை செய்யலாம்ல. செய்யறேன். எந்த வேலை செய்ய? ஆச்சு வந்தா சரி. எனக்கு என்ன? ஆமா நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக நிச்சயமாக தாய் மீது ஆணையாக தாய் மீது ஆணையாக காசு வந்தா சரி. போத்திகள் என்றால் என்ன வேலை செய்வியா? என்ன? போத்திகள் என்றால் சுண்ணியம் போது. சாமி என்ன உங்களை பெற்றாங்க. ஏன் கூலி பிறந்தவர்கள் ஆண் பிள்ளைகள் 3
3 பேர் பெண் பிள்ளை ஒன்று மொத்தம் 4 பேர் கூடி பிறந்து கூட்டுப்பால் உண்டு சேர்த்து பிறந்து சேமிப்பால் உண்டு வாழைக்கு ஒரு குலை போல வாழைக்கு எத்தனை போல குலையும் ஒரே ஒரு போல அந்த போல ஒரே ஒரு தங்கை பிறந்தாலும் எங்களோட பிறந்து உங்க தங்கச்சி சேர்ந்து பிறந்தவள் சரிங்க சிவரஞ்சனி என்று சொல்லலாம் ஆமா அப்புறம் என்னுடைய அண்ணன்மார்கள் ஜெயசீலன் ஜெயசீலன் தனசீலன் தனசீலன் என் பெயர் குணசீலன் கடக்குட்டி ஆமா கடைசியா பிறந்தவன் ஆமா ஏங்க இப்படி மொத்தம் 4 பேர்னு சொல்றீங்க 4 பேர் பிறந்து நீங்க வாழ்ந்து வரக்கூடிய தேசம் அதை நாடாவி ஏது சுடுகாடு எந்த நாடுகாரு எந்த நாடு எப்பேற்பட்ட தேசம் சொல்கிறேன் என்னுடைய நாடு இன்னைக்கு பூத்தாள் வந்தீங்கன்னா எந்த ஊர்னு சொல்றோம்ல நாடு சுமணம்தாபுரிப்பட்டினம் அதனால சுமணம்தாபுரிப்பட்டினம் சொல்றீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா சாமி இல்ல இன்னும் கல்யாணம் ஆகலையா கடைசி பையன் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கண்ணி கலிந்த வர ஓ மகாராஜனே அதனால எனக்கு திருமணம் என்பது இன்னும் நடக்கல கல்யாணம் ஆகல அதனால என் அண்ணன் தம்பிகள் கூட்டு குடும்பமாய் வாழ்வதை நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். அதனால உயிர் ஒன்று உருவந்தா ரெண்டு அப்படி போல என்னுடைய அன்பை சகோதரனாய் வரக்கூடிய
சின்னசாமி. சின்னசாமி. ஆ. சரிங்க. சிவரஞ்சனி. சிவரஞ்சனி. ஓ, அப்படியே ஆமா. பாத்தீங்களா? சிவரஞ்சனி சிவரஞ்சனி. என் உயிர் தங்கை. உங்களுக்கு என் தங்கச்சி. உடல் பொருள் ஆவி அனைத்து என் தங்கைக்காக கொடுப்பேன். ஓ, எப்படி ஆகட்டும். கூடி பிறந்துட்டா போறாது, சாவத்தான் போறோம். மச்சான், மச்சான். ஏய், அவ்வளவு மச்சான். ஏன்டா தங்கச்சிக்கிறான்னு சொன்ன உடனே மச்சாங்கடா. டேய் நான் கட்டிப்பிடிச்சேன்னு நினைச்சேன். உனக்கு ஆ, கண்ணாடி உங்க வந்து பாத்துக்கிறியா? இன்னும் இல்ல. பாத்துட்டு அது பொண்ணுக்கு. இல்ல சாமி, நல்லா தண்ணி உள்ள இடம். ஏய், அங்கெல்லாம் வேட்டுக்காரதான் அதிகம். இல்ல சாமி, தண்ணி உள்ள இடம் நல்லா பாத்துக்கோ. போடாமட்டியா? ஏய், ஊனாமட்டி இல்ல. மேட்டு வேணையா? இல்ல, அதோட அது கூட அதிக தண்ணி. நாலு சுத்து தான் இருக்கும். ஆள் சுத்து ஆனா கட்டாது. சரி, உங்க தங்கச்சி சிவரஞ்சனி. அழைத்து வா. என் தங்கி ஆகட்டும். நானும் அங்க சென்று என்னுடைய தாய் தந்தைகளையும் சகோதரர்களையும் என்னுடைய அண்ணிமார்களையும் அண்ணி பார்த்தாலும் சரி இல்லனா உங்க தங்கச்சி வந்தாலும் சரி, ஏய், உங்க தங்கச்சி பார்த்தாலும் சரி, உடனே ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வா. யாரா இருக்கிறாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு கூட்டிட்டு வா. வரேன். சொன்னவர்களே, நிச்சயமாகத்தானே அண்ணனாகப்பட்ட குலசீலனாகப்பட்டவர் தனது தங்கையாகப்பட்ட சிவசுந்தரி